வெல்கம் டு ஹெல்தி ஃபுட். இன்னைக்கு வந்து 4 ஈஸியான கிளீனிங் டிப்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் பாத்திரத்தை வந்து எப்படி ரொம்ப சுலபமா க்ளீன் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நான் ரெகுலரா எண்ணெய் ஊற்றி வைக்கிற பாத்திரம். இது வந்து ஒரு 15 days ஒன்ஸ் வந்து கழுவணும் இல்லையா, அது ரொம்ப ஈஸியாக சுலபமாக இப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதுக்கு விம் லிக்விடை வந்து உள்ளே சேர்த்துடலாம். தண்ணியை சேர்த்துக்குவோம். இப்போ அந்த மூடி எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக விம் லிக்விட் சேர்த்துடலாம். ஏன்னா அந்த மூடி நல்லா பிசு பிசுன்னு இருக்கும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சும்மா லைட்டாக தேய்ச்சி எடுத்தோன்னாவே இங்கே பாருங்கள் ரொம்ப பளபளன்னு ஆகிடும். பாத்திரம் புதுசு போல் ஆகிடும். அடுத்ததாக வந்து ஃபேன். உங்களுக்கு நிறைய பேர் இது மாதிரி தான் க்ளீன் பண்ணுவாங்க வீட்டில். ஃபேன் வந்து தூசி வந்து நம்ம மேலே நிறைய படும். க்ளீன் பண்ண கீழேருந்து நம்ம துடைக்கிறப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி வந்து பழைய உரையோ இல்லை துவைக்க போகிற தலகாணி உரை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு அதை அப்படியே இழுத்தோம் அப்படின்னா தலகாணி உரைக்குள்ளேயே வந்து குப்பை வந்து ஸ்டோர் ஆயிரும். நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அடுத்தது வாஷ் பேஷன். இங்கே நான் வந்து ரொம்ப கரையாக இருக்க வாஷ் பேஷனை எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லி செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா அதை பாருங்கள். இது வந்து நான் ரெகுலர் ரொட்டீனாக பண்ணக்கூடிய க்ளீனிங் ரொட்டீன். இது வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. 1 week ஆச்சு இதை வாஷ் பண்ணி. 4 daysக்கு மேலே ஆச்சு. இதுக்கு வந்து ஹார்பிக்கில் வந்து பாத்ரூம் கிளீனர் வருது. இதை வந்து அப்ளை பண்ணிடலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுறணும். இப்போ அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ரவுண்டு ப்ரஷ் வச்சு லைட்டாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி க்ளீன் பண்ணிடலாம். தண்ணி விட்டு அவ்வளோதான் வந்து கழுவி வச்சிடலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ப்ரஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா வாஷ் பேஷன் கழுவுறப்போ ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா சைட்லேயும் ஈஸியாக போகும் இந்த ப்ரஷ் வந்து. அவ்வளோதான். இது வந்து நான் ரெகுலராக வீக்லி ஒன்ஸோ இல்லை 5 days ஒன்ஸோ இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான், முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சீப்பை வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து 4-5 சீப்பை வந்து சேர்த்து வாஷ் பண்ணிவிடுவேன். வாஷ் பண்ணிவிட்டு தலைக்கு குளித்தோன்னா அடுத்து வந்து இந்த வாஷ் பண்ண சீப்பை எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். அதனால் மொத்தமாக வந்து இந்த மாதிரி கழுவி வச்சுக்குவேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து ஷாம்பு, எந்த ஷாம்பு வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை கலக்கிடுங்க. கலக்கிட்டு இந்த சீப்பை உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக க்ளீன் ஆகிடும். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி மொத்தமாக கழுவி எடுத்து வச்சுருவேன். மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி எல்லா சீப்பையும் எடுத்து கழுவிடுவேன். ரெகுலராக வாரத்தில் தலை குளித்த உடனே வேறு சீப்பு மாற்றி யூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு நாள் உட்காந்து க்ளீன் பண்ணிடுவேன். அவ்வளோதாங்க. 4 இம்பார்ட்டன்ட் டிப்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். க்ளீனிங் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோவை லைக் பண்ணுங்கள். Thanks for watching.